மாலையை வாங்கிட்டு வந்து என் கழுத்துல போட்டு என்ன மனைவியா ஏத்துக்கோ. உனக்கு பிடிக்கலன்னா அதே மாலையை என் பொறுத்து மேல போட்டுப்போ. மாலையை வாங்கிட்டு வந்து என் கழுத்துல போட்டு என்ன மனைவியா ஏத்துக்கோ. உனக்கு பிடிக்கலன்னா அதே மாலையை என் பொறுத்து மேல போட்டுப்போ. என் மனதில் இருக்கிற வேதனையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஒவ்வொரு குடியாரனுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குது. அதையெல்லாம் மறக்கத்தான் நாங்கள் குடிக்கிறோம். நேரம் ஆகியும் மாமாவை இன்னும் காணுமே. என்ன லைன் பிஸி பிஸின்னு வருது? இவ்வளோ நேரம் ஆகுது. அப்படி எங்க தான் போயிருக்கோம்? மாமா என்ன மாமா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கேன்? பாத்து டச் பண்ணாத. டச் பண்ண கூடாது. என்ன மாமா ஏய் டோன்ட் டச். ஏய் பாத்து. மாமா நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் மாமா. இரு. ஏய் உட்காரு உட்காரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ணுது? இன்னைக்கு இதுக்கு என்ன ஆச்சு? மாமா வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? வரும்போது குடிச்சிட்டு மட்டும் வராதீங்க மாமா. ஊர்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப தப்பா பேசுவாங்க மாமா. உங்களை நான் குடிக்க வேணாம்லாம் சொல்லல. இங்க வீட்டுக்கு வந்து குடிங்க. இத மட்டும் இல்ல, உனக்காக எது வேணாலும் செய்வேன். நீதாண்டி நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீதான். போனா போதும் பொட்ட பிள்ளைன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் போறேன். இத பார், நான் இங்க இருக்க காரணமே உங்க ஒப்பந்தான். உன்னை பார்க்க வருவான்ல, அவன் வந்தான்னா என் கையாலேயே கண்ட துட்டமா விட்டுட்டு போகணும் தான் காத்துட்டு இருக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த இல்ல, புரியுதா? ஒப்பட பிடிக்க நீதாண்டி எனக்கு திருப்பிச்சுட்டு. ஆளுமா டோலுமா அதக்கா தக்கடி தானம்மா தாளமா தாளமா பக்கால கடி பாரு. மதுரை பாண்டி கம்சுறாங்க. அருவாளோட வரா பாண்டியம்மா, உன் தாலிக்கு உன் பொட்டுக்கு பூவுக்கு கலக வர போகுது. வேமாடி வா பாண்டி. ஊர்ல இருக்க பைப்ல தண்ணி வரல, பள்ளிக்கூடத்துல கரண்ட் வரல, ஊர்ல கக்கூஸ் கட்டி தரேன்னு கமிஷன் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் கூட நான் மன்னிச்சு விட்டுடுவேன். ஏன் மாமனுக்கு தண்ணிய வாங்கி கொடுத்து குடிகாரனாக்கிட்டியா? என் குடிய கெடுத்து உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். பாண்டி நில்லுடா. நான் இன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன். ஏய் பாண்டி, ஓடாத நில்லு. குடிகாரனே தெரியாம இருந்தேன் மாமா. நில்லு, சொல்றத கேளு. நான் வெட்டாம விட மாட்டேன். கிட்ட என்னைய வாங்கி தரேன் ஏமாத்துன? அங்க கேளு. உன் மாமன் குடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடி. அதை விட்டுட்டு அப்பாவியான என் புருஷனை வெட்ட வர உன் சந்தேகத்தால ஊரை பகச்சிக்காத. என் குடும்பத்தை கெடுத்துட்டல. நீ நல்லா இரு. தாலி கிட்ட இருந்து தாலியை காப்பாத்திக்கிட்டா. இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? உனக்கு இது தேவையா? தலை எழுத்து. அவன் மாமன் எப்படி போனா உனக்கு என்ன? இதே மாதிரி பண்ணிட்டு வந்த உன்னை நானே வெட்டி பொலி போட்டுருவேன். இந்த நாட்டு பொம்பளைய தண்ணி பழக்கம் இருந்தாலும் விட்டுறாளுங்க. ஆனா பொம்பளை சவாசம் இருந்தா கொண்டே போட்டுருவாளுங்க. மதுரை பாண்டி, எதுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. அந்த பக்கம் சவனம் சரியில்லை, இந்த பக்கம் போவோம். டேய், என்ன வர சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க? போடி, உன்கிட்ட பேச மாட்டேன். நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? டேய், விளையாடுறியா நீ? நம்ம விஷயம் இங்க யாருக்காவது தெரிஞ்சது? நம்ம உசுர் நம்ம கையில இல்ல. ஊர் நிலவ தெரியாம பேசுற. ஏய், இப்ப பேசு. அப்படின்னா எனக்கு ஒரு கிஸ் கொடு. ஐயா, கருப்பனுக்கு ஆசையை பாரு.
நீ வேற ஜாதி இவ வேற ஜாதி. இங்க கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்க. அங்கங்க கௌரவ கொலைன்ற பேர்ல பெத்த பிள்ளைங்களே போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. உங்க விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சது ஒன்னா வச்சு வெட்டி போட்டுருவானுங்க. ஆனா வெளியே சொல்லிடாதீங்க, காப்பாத்த வெளியே அப்படின்னா நான் சொல்றது நீங்க ஒண்ணு கேட்கணும். சரிங்கண்ணே. முதல்ல நீங்க இருந்து கிளம்புடா. விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. கிளம்புடா. விட்டுருண்ணா. போகாத. போடா. பாவம் நல்ல பொண்ணுண்ணா ப்ளீஸ்ண்ணா. இதோ பார், இப்போ நீ என்ன சந்தோஷப்படும். சத்தங்கத்தம் போடணும்னு நினைச்ச இந்த விஷயத்த ஊருக்குள்ள சொல்லு. கரு இப்போ உனக்கு ஏன் ஜாதி தெரியலையா? ஜாலிக்கு என்னடி ஜாதி? மாமா, என்ன இது? விடு. என்ன மாமா இது? சொந்த வீட்லயே திருட மாதிரி வந்திருக்க. ஏய், மரியாதையா பிரச்சனை பண்ணாம செயினை கொடு. விடுனா? வேண்டாம், விட்டுரு. இந்த வீட்ல நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ மாமா. ஏன் என் உயிரை கூட எடுத்துக்கோ. ஆனா இந்த செயினை மட்டும் என்கிட்ட கேட்காத மாமா. இது நீ உன்னோட முதல் சம்பளத்துல வாங்கி கொடுத்த செயின் இது. இத நான் நீ என் கழுத்துல கட்டின தாலியா நினைச்சிட்டு இருக்க மாமா. ஓஹோ, அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுல இருக்குதா? இன்னையோட அதை அழிச்சிடு. செயினை குடு. செயினை தாலிங்கிறான். மாமா இல்ல, உனக்கு வில்ல. பட்டுமா செல்லம். मातृ तत्पजामि यमं तत्पजामि यमराजं तत्पजामि धर्मं तत्पजामि धर्मराजं तत्पजामि அம்மா பேர் சொல்லுங்க. செங்கமலம். सोमं तत्पजामि सूर्यं तत्पजामि चन्द्रमसं तत्पजामि नक्षत्राणि तत्पजामि सत्योजातं तत्पजामि ॐ भूर्भुवं तत्पजामि सुवस्तत्पजामि मघस्तत्पजामि இந்தாங்க, கொடுங்க இது சார். அந்த ஜலத்தில் கரைச்சிட்டு வாங்க. मातामही सरि सता मातुः प्रवितामही सता मातुः प्रविता महान् सता मातामही सता मातुः पितामही सता मातुः प्रवितामही सता आचार्यं सता டேய் குணா, அடுத்த தேவசம் உனக்கு தாண்டா. இது என் அம்மா மேல சத்தியம்டா. இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? முன்ன மாதிரிலாம் என் மாமா என்கிட்ட அன்பா பேசுறதும் இல்ல, பழகுறதும் இல்ல. ஏண்டி, உன் மாமா மனசை மாத்திருவேன்னு சொன்னியே, இன்னுமா மாத்த முடியல? ஆமாடி, நேத்து ராத்திரி கூட மாமா என் கழுத்துல இருந்து செயின் அறுத்துட்டாரு. அவர் மனசு மாற ஏதாவது ஒரு வழி சொல்லுடி. ஒரு வழி இருக்கு, ஆனா அதுக்கு நீ சம்மதிப்பியானதான் ஒரே யோசனையா இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் தைரியமா செய்றேன். பக்கத்து ஊர்ல வெத்தலை சாமியார்னு ஒருத்தர் இருக்காராம். அவர் பவர்ஃபுல்லான சாமியாராம். மாந்திரிகம் வசியம்னு பண்ணி நாம யாரை விரும்புறோமோ அவங்க மனசை நம்ம பக்கம் திருப்பிடுவாராம்.